நம்ம நகரத்தா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது மகாகவி கண்டனூர் அரசி அவர்களின் 4வது மகவாக பிறந்த முதல் ஆண்மகன். அனைவருக்கும் இவரை பேரை சொல்வதை விட இவர் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார். அதை அனைவரும் ரிங்டோனாக வைத்திருக்கின்றோம். பூமேவு சண்முக விலாசமும் என்று ஒரு அரிய பாடலை பாடியிருப்பார். இதற்கு பிறகு தான் இவரை நிறைய பேருக்கு தெரியும். இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவரை நேயர்களுக்கு இப்பொழுது நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஏற்கனவே இப்பொழுது அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்வு கொள்கின்றோம். இவர் பெயர் அரசி பழனியப்பன் அவர்கள். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் தந்தையாரை பற்றி அவருடன் உங்களுடைய அனுபவங்களை பற்றி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்ணன். எங்கள் தந்தையாரோடு மிக குறைந்த காலமே வாழ்ந்தவன் 6 பேரில் நான் மட்டும்தான். 18 ஆண்டு காலம்தான் அவரோடு வாழ்ந்தேன். பிறகு வேலைக்கு போய்விட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறை ஊர் வரும் பொழுதும் அவர் எழுதிய கவிதையை இடத்தில் காட்டுவார்கள், வாசித்து காமிப்பார்கள். இல்லை, நான் எடுத்து படிப்பேன். படித்து அவருடைய கவிதையெல்லாம் எனது மனத்தில் பதிந்தவை ஏராளம். அதுபோல் என்னிடத்தில் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லுவார்கள். இந்த கவியரங்கு போனேன், இங்கே இந்த நடந்தது. அது எனக்கு பசுமையாக நினைவு இருக்குது. எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பசுமையாக நினைவு இருக்குது. அப்படி உள்ள ஒரு 4-5 நிகழ்ச்சிகளை இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாவோட ஒரு பழக்கம் என்னென்னா, கவியரங்கம் அடுத்த வாரம்னா ஒரு வாரம் முன்னாலே எழுதி வைக்க மாட்டாங்க. முதல் நாள் இரவு முழுக்க கண் விழித்து எழுதி முடித்து விட்டு முதல் பார்வையாளர் எங்கள் தாயாரை கூட்டி அதை அதை படித்து காமிப்பாங்க. எங்கள் தாயார் அதில் திருத்தம் சொல்வார்கள். அதை ஏற்றுக்கொண்டு மாற்றுவார்கள் எங்கள் தந்தையார். அருமை. நாங்கள்லாம் கவிதை பாடுறது பெரிய விஷயம் இல்லை. எங்கள் தாயார் சனாதன பள்ளியில் கோட்டையுள்ள 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவள். எங்கள் தாயார் அவ்வளவு எல்லா விஷயமும் புரியும். அவர் படிக்க சொல்லி ஏங்கனே இந்த இதை கொஞ்சம் மாற்றலாமே அப்படின்னு சொன்னால் உடனே மாற்றுவாங்க. அப்படி முதல்ல கம்பர் விழாவுக்கு நம்ம கம்பரடிப்பொடி சா கணேசன் ஐயா அவர்கள் ஒரு வாரம் முன்னரே அந்த கவிதையை வாங்கி வைத்துக் கொள்வார். ஒரு படி வாங்கி வைத்துக் கொள்வார். ஏன்னா என்ன எழுதுறாரு தெரியாது, எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வாரம் மேலே கேட்பார். ஒரு ஆள் அனுப்புவார், இவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு வெண்பா எழுதி ஒரு கடிதம் அனுப்புவார். அது ரொம்ப சிறப்பான வெண்பா. கம்பன் திருநாள் கவியரங்கில் பாடுதற்கே அன்போடு இசைந்த அருளாள என்றைக்கும் நின்று பயன் சுரக்கும் நின் கவிதைக்கு ஓர் படிதான் என்று வருமோ இவள். திருப்பி இவங்க ஒரு வெண்பா எழுதுவாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு முன்னால் அதை கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி ஒரு முறை ஒரு கவியரங்கம் இங்கே நடந்தது. அதில் மண்டோதரி புலம்பல் என்ற தலைப்பிலே எங்கள் அப்பா பாடினார்கள். அதில் ஒரு 2 வரி வரும். அந்த கவியரங்கத்தை சென்னை கம்பன் கழக தலைவராக இருந்த நீதியரசர் இஸ்மாயில் முன்வரிசையில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவங்க அதை சொல்கிறாங்க. மூக்கருந்த நாத்தி மூதேவி சூர்பனகை நாக்கருந்து போயிருந்தால் நற்றாலி பிழைத்திருக்கும். இப்படி சொல்லி முடித்த உடனே இவங்க இறங்கி வர்றாங்க. கவியரங்கம் முடிஞ்சு அவர் இஸ்மாயில் ஓடி கட்டி தொழில் கொள்கிறார். நீ கம்பராமாயணத்தை 2 வரியில் சொல்லிவிட்டாய். அடுத்த ஆண்டு சென்னை கம்பன் கழகத்தினுடைய தலைமை உனக்குத்தான் தருவோம் அப்படி சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அடுத்த ஆண்டு அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லாதனால அந்த கவியரத்தை கலந்து கொள்ள முடியவில்லை. கலந்து கொண்டதாங்கன்னா இன்னைக்கு உலக புகழ் பெற்றிருப்பார்கள். அது மாதிரி நல்ல பெரிய வாய்ப்புகள் எல்லாம் அவர்களை கிடைக்கவில்லை. இப்பொழுதே உங்கள் தந்தையார் உலக புகழ் பெற்றவர்கள் தான். இன்னும் மிகப்பெரிய புகழ் பெற்றிருப்பார்கள். அப்புறம் இன்னொரு இடத்துல கீவா ஜெகநாதன் சேனை கவிஞர் தான் தெரியும், பெரிய கவிஞர். அவருடைய தலைமையில் அப்பா கவிதை பண்ணாங்க. அவர் அந்த கவிதை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு குரங்கு ஒன்று போகுது. அதை பார்த்தோன்னா இதோ பாருங்கள் கவி ஒன்று போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, குரங்கை கவி என்று சொல்வது வழக்கம். ஒரு 2-3 மணி நேரம் கழித்து கவியரங்கம் தொடங்கும் முன்னால் கவியரங்கம் ஆரம்பித்த உடனே 7 கவிகளே 7 பேர் போனவங்க அவங்க 7 கவிகளே வாரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எங்கள் அப்பா எழுந்து ஆம் கவி தலைவர், நாங்கள் எங்களை குரங்குன்னா அதுக்கு பதில் அது மாதிரி. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி, ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. இந்த மூக்கருந்த நாத்திங்கிற இந்த செய்தியை பல மேடைகளில் நம் அண்ணன் சோசோமி அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூக்கருந்த நாத்தி மூதேவி சூர்பனகை நாக்கருந்து போயிருந்தால் நற்றாலி பிழைத்திருக்குன்னு இன்னொரு சிலப்பதிகாரத்தை சொல்லியிருப்பாங்க 2 வரியில். கண்ணகி சிலம்பை கழற்றி கொன்றாள், மாதவி சிலம்பை மாட்டி கொன்றாள். சூப்பர். கோவலனை கொன்றதுக்கு 2 காரணம் அப்படி சொல்லியிருப்பாங்க.
இது அடுத்த நிகழ்ச்சி வந்து மதுரையில் கண்ணதாசன் மறைவுக்கு ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு எஸ்வி ராமாயணன், அவர் யாருன்னு தெரியல, அவர்களுடைய ஏற்பாட்டில் மிகச்சிறப்பான கவியரங்கம். வழக்கமாக அப்பா தலைமையில் பாடுகின்ற சோமசிவபிரகாசம், அண்ணாமலை, அருணாகப்பன், மேத்தா போடை மாணவர் அவர் வந்திருந்தார், பெரிய சிவரடியான் எல்லாரும் பாடினாங்க. அப்போ வைரமுத்துவும் அந்த கவிஞரத்தில் பேர் போட்டிருந்து அவர் வரல. உடனே எங்கள் அப்பா சொன்னாங்க, வைரமும் முத்தும் இரவு கஞ்சும் அதான் வரலைன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த நிகழ்ச்சியில் கண்ணதாசனை பற்றி மிக அற்புதமான ஒரு 15 விருத்தங்கள், எனக்கு தம்பிக்கு நல்லா தெரியும் அந்த விருத்தங்கள். அதை அங்கே படிக்கும்போது இடையில ஆட்சி மனோரமா கண்ணதாசனை பற்றி பேச வந்திருக்கார்கள். அவர்களுக்கு விமானத்துக்கு நேரமாகிவிட்டது. கவியரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கவியரங்கம் முடிந்தவுடன் வந்தால் அவர்களுக்கு விமானம் போய்விடும். அப்புறம் எஸ்வி ராமாயணன் வந்து ரொம்ப அப்பாட்ட ஆனால் அப்பா டக்குன்னு கோச்சிக்கிட்டுருவாங்க. என்னோட நிகழ்ச்சி முடிஞ்சுதான் அடுத்து யாராவது பேசணுப்பாங்க. அவர் போய் ரொம்ப பரிவாக கேட்குறாரு, இந்த மாதிரி. சரி பரவாயில்லப்பா பேசட்டும் அப்படின்னு விடுறாங்க. விட்ட உடனே அந்த அம்மா ஆட்சி மனோரமா வந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணதாசனை பற்றி பொழுது பேசிவிட்டு, நகரத்தார்கள் என்றால் திண்ணையிலே அமர்ந்திருப்பார்கள், வெத்தலை போடுவார்கள், சாப்பிடுவார்கள், தூங்கி விடுவார்கள். இதுதான் நகரத்தார். நகரத்தாரிலே கவிஞர் என்றால் கண்ணதாசன் தான் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். நகர்ந்த ஒரு சில நொடிகளுக்கு பிறகு எங்கள் தந்தையார், திண்ணையிலே அமர்ந்திருப்பார், திரும்ப வைப்பார், தென்கிழக்கு நாடுகளில் வட்டி சேரும் என்று ஒரு எண்சீர்திருத்தத்தை உடனே பாடி முடித்தவுடன் அவர் முடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மா திரும்பி வந்தாங்க. வந்து, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், கவிதை இன்னும் செட்டி நாட்டில் தான் வாழ்கிறது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை கருமுத்து அண்ணன் அமரர் கருமுத்து கண்ணன் அவர்கள் பல மேடைகளில் கூறியிருக்கிறார். இது நாங்கள் பார்த்ததில்லை. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து நான் நேரில் இருந்து பார்த்தேன். ஓ, அருமை. ஆமாம். அப்புறம் அது இல்லாமல் எங்கள் அப்பா வந்து இப்போ கலைஞருடைய தலைமையில் நிறைய கவிஞர் ஒரு 10 கவிஞர்கள் பாடியிருக்காங்க. கொத்தமங்கலம் சுப்பு தலைமையில் பாடியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுடைய இதில் பாடியிருக்காங்க. அந்த கலைஞர் தலைமையில் பாடின இங்கே நம்ம காரைக்குடி தான் பாடியிருக்காங்க. அது வந்து தலைவர் வணக்கம் வந்து, நீ முதல்வன் நான் வட்டி, நீ முதல்ல வந்து வட்டி வணங்குன்னு சொல்லியிருப்பாங்க. முத்தமிழில் கலைகளிலே யாருக்கும் என்றும் முதல்வரிவர், முழுமதியை ஆதலாலே ஒத்து வளர் தலைமலையில் சூடிக்கொண்டார், ஒத்து வளர் தலைமலையில் சூடிக்கொண்டார், ஓடி வரும் தமிழ் அருவி அதனில் கொண்டார், பக்தியிலார் இவரென்று நம்ப வேண்டாம், பைந்தமிழில் பக்தி என்ன பித்தே கொண்டார். சூப்பர். முத்துவளர் கடல் தலைவா, தமிழர் நாட்டின் முதல் உமக்கு வணக்கம் எனும் வட்டி தந்தேன். சூப்பர். இப்படி சொல்லி பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து கண்ணதாசனை பற்றி தனியாக சொல்கிறேன். அப்புறம் நம்ம அந்த மதுவை பற்றி ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த காலத்தில் மதுவை பற்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தலைவர் வந்து நம்ம தமிழண்ணன் அவர்கள், போடாமல் அவையோரை ஆட வைக்கும் புதிய வகை மது கவிஞர், தமிழாம் கன்னி மூடாமல் இவர் பாட்டில் முன்னே நிற்பாள், முத்தமிழ்த்தாய் வஞ்சகமாய் இவரை மட்டும் தேடாமல் தழுவுகிறாள், வணக்க லஞ்சம் தெரியாமல் தருகின்றேன், பாட்டு பஞ்சம் சாடாமல் தமிழண்ணல் எனக்கு மட்டும் தமிழெடுத்து கோப்பையிலே சாய்க்க வேண்டும். சூப்பர். அப்புறம் அந்த மதுவை பற்றி சொல்லுவாங்க. மதுவை பற்றி, வெண்பாவே என்னுடைய விஸ்கியாகும், விருத்தங்கள் தலையாட்டும் பிராந்தியாகும், கண் பார்க்க வருகின்ற அகவற்பாட்டே கால்களினை தள்ளாட்டும் தென்னங்கள்லாம், விண் பார்க்க பொங்குகிற வஞ்சிப்பாவே விற்றென்று வெறியூட்டும் ஜானி வாக்கர், பண் பார்க்கும் பாவுடனே இனங்கள் யாவும் படபடக்கும் சாராய சாதியாமே. சூப்பர். சொல்லிட்டு, மது குடித்து பழகாத காரணத்தால் மது எண்ணெய் குடிக்க விட்டு பாடுகின்றேன், மது குடித்து பழகாத காரணத்தால் மது எண்ணெய் குடிக்க விட்டு பாடுகின்றேன், புது கருவி போல் துலக்கி பூவை சூட்டி பொன்னுலகம் படைக்கின்ற கருவியெல்லாம் செதுக்காத சிலையாக காட்சி நல்க செய்கின்ற தொழிலொன்றே தெய்வம் என்று புது பெண்ணை போல் குனிந்து வணக்கம் செய்யும் பொன்னான திருநாளில் மயக்கம் கொண்டேன். சூப்பர். அதில் என்ன சொன்னாங்க, வீடு இல்லா ஏழையரும் வீதி வாழும் விதியில்லா வறியவரும் குன்றை வெல்லும் மாடிமனை உடையவரும் ஏற்ற தாழ்வை மறந்தொன்றாய் வாழுதற்கு வாய்த்த கொள்கை ஈடில்லா சமதர்மம் என்று சொல்வார், இமைப்பொழுதில் சமதர்மம் மக்கள் நோக்கி தேடி வர மதுக்கடைகள் திறந்து விட்டார், தெரு தெருவாய் சமதர்மம் திரிய கண்டோம். சூப்பர். தெரு தெருவாய் சமதர்மம் திரிய கண்டோம், ஏழைகளை மில்லினர்னா இங்கிலீஷில் வந்து பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர்கள், இது மில்லி, ஏழைகளை மில்லினராய் உடனே மாற்றும் இணையற்ற திட்டம்தான் மது திறப்பு, வாழையடி வாழையென மாது சூது வழி தொடர மது ஒன்றே கடை திறப்பு,
பாளையதன் கழுத்தறுத்து வடியும் கண்ணீர் பண்பாட்டு பயிர் வேரில் வார்க்கும் வெந்நீர் நாளை வரும் சமுதாய நாற்றங்காலில் நடு நாற்றாம் காளையரை அறுக்கும் கத்தி. இந்த காலத்தில் ரொம்ப அவசியமான பாடம், ரொம்ப அருமையான. ஆமாம். அப்புறம் வந்து கொத்தமங்கலம் சுப்பு அப்போ தில்லானமானாம்பள் அந்த படம் வந்து புதுசு. அப்போ வந்து அவர் தலைமையில் பாடுறாங்க. அந்த கவியரங்கத்தில் கண்ணதாசன் வந்து முன்னிலை இருக்கார். 73 நடந்த கவியரங்கம். அவருக்கு அற்புதமாக பாடியிருக்காங்க. தலை வணக்கம். தென்றல் தவழ்ந்து வர தெம்மாங்கு மிதந்து வர மன்றில் இருபுறமும் மறுக்குழுந்தின் வாசம் வர நாற்று நடும் கருப்பாயி நாக்கு நடும் செந்தமிழை மாற்றி நடும் பாவனையில் மனத்து நடும் தலைவர் இவர். சூப்பர். நாற்று நடும் கருப்பாயி நாக்கு நடும் செந்தமிழை மாற்றி நடும் பாவனையில் மனத்து நடும் தலைவர் இவர். பல்லாடி போனாலும் சொல்லாடி போகாமல் தில்லானா பாடி வரும் தென்னாட்டு கலைஞர் இவர். மண்ணாட மரமாட மனமெல்லாம் தேனோட தன்னானா பாடுகிற தமிழான வெறியறிவர். கதராடை மேனியரே கடுக்கண் அணிந்தவரே சதுராடும் கவியாலே சதையாட வைப்பவரே அண்ணாமலையரசர் அமைத்தகலை கோயிலிலே தன்னார் தமிழ் பூசை தவறாத பூசாரி சேவகனா கல்லூரி சிங்கார வடிவேலன் பாவியற்றும் திறமையிலே பங்களிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு பாடினாங்க. இது பாராட்டப்பட்ட கவிதை, மிகச்சிறப்பாக பாராட்டப்பட்ட கவிதை. அப்புறம் ஒரு முறை நான் வந்து சிங்கப்பூர் இருக்கும்போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்திருந்தார்கள். சிப்பி பாலசுப்ரமணியன் வந்திருந்தாங்க. அப்பாவுக்கு ரொம்ப வேண்டிய கவிஞர்கள். ஒரு 2-3 பேர் என்னை இங்கே கூட்டி போய் இன்னார் மகன் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அவர் கவிக்கோ உடனே சொன்னார், உங்கள் தந்தையார் ஒரு சிவாஜி கணேசன் என்றார். நான் உடனே சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு. நடிக்கிறது இல்லை, அவர் எப்படி ஒரு பாத்திரமாக மாறிவிடுகிறாரோ அதே போல் உங்கள் தந்தையாருக்கு எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த தலைப்பாக மாறிவிடுவார். அதனால சிவாஜி கணேசன் சொன்னார் என்று அது மிக பெருமையாக எனக்கு இருந்தது. அது இல்லாமல் அந்த கவியரங்கத்தில் அறிமுகம், அந்த கவிஞருக்கு அது என்ன பொருத்தம், அந்த தலைப்புக்கு அவருக்கு என்ன பொருத்தம் என்பதை மிக அழகாக எல்லா கவிஞரும் எந்த தலைப்பாக இருந்தாலும் அதை பொருத்தி காண்பிப்பார்கள். அப்படி இப்போ அண்மையில் மறைந்து விட்ட அண்ணாமலை அவர்களை பற்றி எழுதிய ஒரு பாடலை மட்டும் படிக்கிறேன். அவர்கள் வந்து பறவை என்ற தலைப்பிலே பாடுகிறார்கள். பாமுட்டை தவறாமல் நித்தம் போடும் பறவையவன். எப்படி? பாமுட்டை தவறாமல் நித்தம் போடும் பறவையவன் புதுவயலின் போந்தாக்கோழி. ஆள் குண்டார்பாரு. பூமுட்டை ஒரு நாளும் போட்டதில்லை, குஞ்சுகளோ தாயை விட பெரிய குண்டு. நாமுட்ட தமிழ் மேயும் இந்த கோழி நான் வழங்கும் திருமுருகன் மயிலுமாகும். பூமுட்டை இடுகின்ற கிழட்டு கோழி பொன்முட்டை இடும் வார்த்தை அழைக்கின்றேனே. சூப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி தலைப்புக்கேற்ற தலைப்பு. நான் வந்து எனக்கு மிக குறைவான காலம் இருந்தாலும் அவங்களுடைய கவிதைகளை வந்து படி எடுத்திருக்கேன். என்னன்னு தெரியாது, எங்கிட்ட மட்டும் தம்பி வெண்பாவுடைய தலையை பாரு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ 199.99 சரியாக இருக்கும். ஒன்று இடங்களில் நான் சொல்லியிருக்கேன், உடனே மாற்றிக்குவாங்க. அப்பாவுடைய கவிதையை நானும் ஓரளவு படி எடுத்திருக்கிறேன். அதை வைத்து எப்படி எனக்கு கவிதை எழுத வரும் என்று ஒரு தடவை சிவனடியான் அப்பாவுடைய ஆசிரியர், அப்பாவுடைய தலைமையிலே பல கவியரங்கள் பாடிய பெரிய கவிஞர், தம்பி உனக்கு எப்படி கவிதை வரும்னு கேட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு யார் பெரிய சிவனடியான், புதுவையில் பெரிய சிவனடியான் அவர்கள் உடனே அந்த பாட்டை எழுதி சொன்னேன். அந்த காலத்தில் அது அப்போ ஒரு 15 வயசு இருக்கும். அதான் நான் வந்து முதல் கவிதை நினைக்கிறேன். அப்பா கவிதைகளை அச்சுக்கு எழுதுவதால் எப்போதும் கூட இருப்பதனால் ஒப்பில்லா நல்ல தமிழ் கவியை நாள்தோறும் கேட்பதனால் வல்ல கவி பாட வரும் அப்படின்னு முதல்ல ஒரு வெண்பாடி இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் நான் வந்து வெளியே பல இடங்கள் வேலை செய்ததால் எப்போது வரும்போது வாய்ப்பு கிடைக்கும். அப்பா எழுதி கொடுப்பாங்க, எதை முடிஞ்சதை என்னால் எழுதுவேன். இப்படி தான் இருந்தோம் அப்பா அது வரைக்கும். ரொம்ப அப்புறம் கவியரசு தலைமையில் அப்பா பல கவியர்கள் பாடியிருக்காங்க. அதில் உண்மையிலேயே அவரை நேரம் வச்சுக்கிட்டு நீ வந்து உன்னுடைய உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு வேறு எந்த கவிஞர்களும் பாடிதான் தெரியலை. இவங்க பாடியிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து அன்னை விசாலாட்சி அளித்த திருமேனி தொன்னை சருகா தூளாக்கும் புகையிலையா ஆடி விளையாடும் அங்காடி பம்பரமா காடி மதுபூரும் களமென்று நினைத்தாயா என்மேனி என்றே இனிமேலே எண்ணாதே உன்மேனி பொன்மேனி உலகப் பொதுமேனி உன்மேனி பொன்மேனி உலகப் பொதுமேனி. இன்னொரு இடத்துல காரைக்குடி ஹீரோஸ் கிளப்பில் வந்து அப்போ நினைக்க தெரிந்த மனமே வந்த நேரம் அதே மெட்டில் பாடுறாங்க. குடிக்க தெரிந்த வாயே உனக்கு குமட்ட தெரியாதா, நனைய தெரிந்த உதடே உனக்கும் உலர தெரியாதா, பாட தெரிந்த தலைவா உனக்கு பாதி தெரியாதா,
போடத் தெரிந்த தலைவா உனக்கு போதை தெளியாதா? போதை தெளிய வேண்டும், உன்றன் புலமை தொடர வேண்டும், பாதை விலக வேண்டும், எமக்கு பாடும் பறவை வேண்டும். இதை சொன்ன உடனே கவியரசர் கண்கலைந்தான் என்று சொல்வார்கள். ஓ ஆமாம். இந்த கண்ணதாசனை பற்றி அந்த ஒரு 15 பாட்டுகள், தம்பி 2 பாட்டு சொல்லுவேன், நான் 2 பாட்டு சொல்கிறேன். அந்த 15 விருத்தங்களும் அற்புதமான விருத்தங்கள். முதல் பாட்டு, கூடலிலே பிறப்படுத்தார். கூடலிலே சிறுகுடல் பட்டியலை பிறப்படுத்தார் இல்லையா? கூடலிலே பிறப்படுத்தார், பட்டி விட்டு குடியெடுத்து, காரை குடியெடுத்து கோமகனாய் வளர வந்தார். பாடலிலே அவருக்கு வியாழ நோக்கம், பட்டினத்தை ஆதலினால் மணந்து கொண்டார். சூப்பர். ஆடலிலே வல்லவராய் இருந்ததாலே அடுத்தடுத்தும் மணமகனாய் ஆகிவிட்டார். தேடறிய புகழாளன் கண்ணதாசன் செட்டி மகன் என்றாலும் உலக சொத்து. பிறகு பொதுவாக சொல்லிட்டு செந்தமிழன் என்றாலும் உலக சொத்து. படிக்காத மேதை என அவனை சொல்வார், பாதிதான் அதில் உண்மை. மேதை என்னும் முடிக்கார நகுதுண்மை. பள்ளி நல்கும் முறையான படிப்பில்லை, ஆனால் தானே படிக்காத நூல் இல்லை. தொட்டால் கூட பற்றுகிற கற்பூரம் பிறவி மேதை. அடிக்காமல் கவி எழுதும் ஆற்றல் தன்னை ஆத்தாளின் பாலோடு குடித்த பிள்ளை. அப்புறம், முறையாக அவன் படிப்பை முடித்திருந்தால் முடியாத கவியாற்றல் முடிந்திருக்கும். உரைகாரன் ஆயிருப்பான், எம்மை போல ஒரு பதவி கூட்டுக்குள் அடைந்திருப்பான். திரையுலகம் செந்தமிழை மறந்திருக்கும், திருநாடு கவியரசை இழந்திருக்கும். கரை காணா அவன் புகழோ சிரித்திருக்கும், கம்பனுக்கு போட்டியின்றி போயிருக்கும். அப்படி சொல்லிட்டு அவருடைய என்ன சொல்லுவாங்க, முரண்பாட்டின் மொத்த உரு கண்ணதாசன், முழு நேர குடிகாரன் கிண்ணதாசன். எல்லாம் நேர இதையும் மறைக்கிறான்ல. தரம் காட்டும் அவன் பாடல் மற்றோர் கேணி, தசை காட்டும் ஆசைக்கும் அவனே தீனி. ஓ இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அது 2 பாட்டு தம்பி சொல்லுவேன். சரி. அப்புறம் இந்த அவரை பற்றி இன்னொரு இடத்துல அவர் மகள்னு பாடுறாங்க. தேனாம்பட்டை காங்கிரஸ் மைதானத்தில் மகள்னு பாடுறாங்க. மகள்ங்கிற தலைப்பில் அப்பா பாடுறாங்க கண்ணதாசனோட தலைமையில். அதை என்னை தெரிகிறதா இக்கருவி மறைக்கிறதோ சின்னஞ்சிறியேன் சிங்கார வடிவேல். சில இடங்களில் தாடி வச்சுருப்பாங்க. அப்போ மாடி மறைத்தாலும் வட்டதிலா தெரிவது போல் தாடி மறைத்தாலும் தமிழென்னை இனங்காட்டும். தாடியிலே முற்பகுதி தடுமாறி நரைத்தது ஏன், பாடி வரும் செந்தமிழில் பருவத்தேன் கொப்பளிக்கும். ரொம்ப ஆச்சரியமா, தலைமுடிலாம் கருப்பாக இருக்கும், இங்கெல்லாம் கருப்பாக இருக்கும், இங்கே மட்டும் வெள்ளையாக இருக்கும். பொருத்தமாக இருக்கும். அந்த தேன் வழிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவர்கள் வேலை பார்த்த கல்லூரியை சொல்லாத இடமே கிடையாது. இத்தனைக்கும் கல்லூரி மேலாண்மை கல்லூரி, யூஜிசிக்கு சம்பளம் கொடுத்தாலும் அவர்களை முதலாளியாக மதித்து எல்லா இடத்திலும் அவனை நன்றியோடு சொல்வார்கள். தேவகோட்டை என்னும் தெய்வ திருநகரில் சேவகனார் பெற்ற செல்வத்திற் சிறந்த மகன் அண்ணாமலைவள்ளல் அமைத்தகலை கோயிலிலே தன்னார் தமிழ்துறையின் தலைமை பொறுப்புடையேன். பூச்சூடி முடிக்காமல் புடவையடை கட்டாமல் பாச்சூடி மகளாக பாட்டரங்கில் வந்துள்ள சிங்கார வடிவேலன் தேவைக்கு தக்கபடி சிங்காரி யாவேன் சிறிது. இந்த கவியரங்கத்துக்கு பிறகு கவியரசர் அப்பா எங்கு பார்த்தாலும் சிங்காரி சிங்காரி என்று அழைப்பாராம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிங்க, நான் மகள் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க. பொன்விழா கண்டு புகழோடு வீற்றிருக்கும் கண்கொள்ளா கவியரசாம் கட்டழகை வணங்குகிறேன். வையை பெருகியதோ வானம் உருகியதோ, ஐ என்ன வாயில் ஆணை நடக்கிறதோ, மையை நிரப்புவரோ மழையை நிரப்புவரோ, கையால் எழுதுவரோ காலாலும் எழுதுவரோ, பல்லழகு பார்த்தால் பனித்தாரா முட்டையிடும், சொல்லழகு பார்த்தால் சூழ்ந்துலகம் மண்டியிடும், வேட்டி நிறத்தில் வெண்சங்கு முட்டையிடும், பாட்டிக்கும் உமை பார்த்தால் பருவத்தின் ஆசை வரும், வாய்த்திருக்கும் செந்நிறத்தால் வைத்திருக்கும் குங்குமமும் ஏய்த்திருக்கும் விலைமகளின் இதயம் போல் கருத்திருக்கும். சூப்பர். வாய்த்திருக்கும் செந்நிறத்தால் வைத்திருக்கும் குங்குமமும் ஏய்த்திருக்கும் விலைமகளின் இதயம் போல் கருத்திருக்கும், பாட்டாலே வையத்தை பாலிக்க வந்தவரே வீட்டாளாய் ஏற்கவென வெட்கமின்றி கெஞ்சுகிறேன். பாட்டாலே வையத்தை பாலிக்க வந்தவரே வீட்டாளா ஏற்கவென வெட்கமின்றி கேட்கின்றேன். மங்க எனக்கு வயததிகம் என்பீரா, அங்கென்ன வாழ்கிறதாம் 50 தான் ஆகிறதே. கண்ணன் நிறம் என்ன எந்நிறத்தை வெறுக்காதீர், எம்பெருமான் நீர் வணங்கும் கண்ணன் நிறம் என்ன காக்கை நிறந்தானே. ஆடி முடித்த அரசர் நீர் என்றாலும் பாடி சுகம் தருக படுக்கை சுகம் வேண்டாம், முற்றத்தில் வைத்ததற்கு முத்தம் தர வேண்டாம், பற்று தேய்க்கின்ற பணி தருக அது போதும். குடிப்பீர்கள் என்பார்கள்
குடித்தே மதுவிலக்கை முடிப்பீர்கள் என்பதனால் முந்தானை நீட்டுகிறேன். சூப்பர். குடிப்பீர்கள் என்பார்கள், குடித்தே மதுவிலக்கை முடிப்பீர்கள் என்பதனால் முந்தானை நீட்டுகிறேன். மாப்பிள்ளை விலையேறி போனதாலும் மகளாய் கவிபாட வந்தனாலும் பூப்படைந்து மாமாங்கமானதாலும் புதுமனையில் வாழ்வு பெற துடிப்பதாலும் மாப்பிள்ளை போதிருக்கும் தலைவரையா மனைவியரை விட்டு இங்கே தனியாய் வந்தீர். வாய்ப்பு இருந்தால் இம்மகள் மேல் இரக்கம் காட்டி மனுதாரம் கொள்கவென வேண்டுகின்றேன். அருமை. வயதாகி போனதென நினைக்க வேண்டாம், மாநிறமாய் இருப்பதனால் மறுக்க வேண்டாம். வயதாகி போனாலும் தமிழை நீங்கள் வாழ்க்கைக்கு துணையாக கொண்டாற் போல புயலாலே சிதறுண்ட பூவை போல பொலிவிழந்த அடியேனை சாந்தி செய்யும் வயதாகி விடுமுன்னே வணந்து கொண்டு மனத்துக்கு சாந்தி தர வேண்டுகின்றேன். அப்புறம் கந்தசஷ்டி விழாவில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் கவியரங்க தலைமை யாருமே பாடியதில்லை, அப்பாவை தவிர பாடியிருக்காங்க. ஒரு முறை மழை கொட்டுது, அந்த கொட்டுற மழையிலேயே வந்து அங்கே வந்து கொட்டாக போட்டிருப்பாங்க, அப்பாவோட கவிதை மழையிலேருந்து கேட்டாங்க. இதே மாதிரி மழை பெய்த இன்னொரு இடத்துல அப்பாவுடைய ஆசிரியர் அமிர்தலிங்கனார் அவருடைய தலைமையிலே கவியரங்கு நடக்கிறது. அந்த கவியர்களில் மழை வந்த பிறகு அவருக்கு ஒன்றும் புரியலை அந்த தலைவருக்கு. அவர் மாமழை போற்றுதும் இருக்காரு. அப்பாவோட இருந்துச்சு பாமழை போற்றுதும் எல்லாம் கையெழுத்தாங்களாம். ஆமாம், அதே மாதிரி கந்தசஷ்டி விழாவில் ரொம்ப நாளைக்கு பிறகு வாலி அவர்கள் தலைவியை வந்து கவிதை பாடினார்கள். அந்த வாலியுடைய தலைமையில் நீங்கள் பாடுவீர்களா என்று அப்பா கேட்ட பொழுது அப்பா மறுத்து விட்டார்கள். அப்பா பாடலை, ஒப்புக்கலை. அப்புறம் ரொம்ப வேண்டி கேட்டாங்க. அவங்க வந்து அவர் படிக்கிற கவிதையை வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க. நான் அப்பாவும் போய் கேட்டோம். அப்போ கேட்கும்போது ஒரு 5-6 பேர் நம்ம இதே அப்பாவுடைய செட்டாளுங்க சோமசோப்பராசம் மலா அண்ணாமலை அருணாகப்பன் சோசோய் சுந்தரமுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கார வடிவேலன் சிந்தையிலே வளர்ந்த மயில் இங்கே வருகிறது ஏதோ சொல்கிறது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விதமாக அப்பாவுடைய பேரை சொல்கிறாங்க. இந்த கவியரை முடிஞ்ச உடனே யார் வடிவேலன் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே வாலி கேட்டிருக்காரு, கழகத்தார அவர் வந்திருக்காரு, அவரை வர சொன்னாலும் வரமாட்டார் அப்படின்னு. இல்லை நான் போய் பார்க்குறியா அப்படின்னாராம். இல்லை நீங்கள் வர வேண்டாம், நான் போய் அவங்கள கேட்குறோம் அப்படின்னு ஒரு பையனை அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி வாலி வந்து உங்களை பார்க்கணும். நான் அப்போ அந்த கன்வென்ஷன் மேடையில் இருக்கோம். அவர் அங்கேருந்து போயிட்டார். வந்து எங்கேயே பார்க்கலாமான்னு கேளுங்கன்னா, உடனே இல்லை நான் வாரேப்பா அப்படிங்க அப்பா வந்தாங்க. வந்த உடனே முகப்பிலே நின்றார் வாலி. வாங்க வடிவேல்னு சொல்லி இறங்கி கீழே வந்து அவர் பெரிய உயரம் இல்லையா, கட்டி தழுவிட்டு அப்புறம் முறையே பேசியிருந்தாங்க, போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து புதுக்கோட்டை கம்பர் விழாவில் ஒரு நிகழ்ச்சி வாலிக்கு பதிலாக அப்பா போகிறாங்க. வாலிக்கு பதிலாக அப்போ சொல்கிறாங்க, எதனால் அந்த தலைமை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி. கந்த சஷ்டி திருநாளில் உன்னை கண்டேன், கவியேரே உன்னுடைய முழக்கம் கேட்டேன், வந்திருந்த கவியரெல்லாம் என்னை பாட வடிவேலன் யாரென்றாய், என்னை காண முந்தியொரு சிறு பையன் அனுப்பி வைத்தாய், முகப்பிருந்து வரவேற்றாய், முகமன் சொன்னாய், சந்தனப்பூ மேனியினாய் கருப்பன் என்னை தமிழிருக்கும் காரணத்தால் தழுவிக்கொண்டாய். சந்தனப்பூ மேனியினாய் கருப்பன் என்னை தமிழிருக்கும் காரணத்தால் தழுவிக்கொண்டாய். அந்த ஒரு சிறப்பெண்ணி இந்த நாளில் அமைந்த இந்த கவியரங்க தலைமையேற்றேன், சந்துக்குள் பதிகின்ற கவிஞன் அல்லேன், நான் சந்துக்குள் பதிகின்ற கவிஞன் அல்லேன், சமயத்தில் வரும் தலைமை ஏற்க மாட்டேன். அருமை அப்படின்னு பாடினாங்க. திடீர் தலைமை வந்தால் எப்போவுமே கலந்துக்கிறது இல்லை. அவங்க ஒரு நாள் எழுதி அவங்க போய் உடனே பாட முடியும். ஆனால் அதனால அவர் ரொம்ப தீசு மலையப்பன் ரொம்ப வேண்டியவர், அதுக்காக போனாங்க. அப்புறம் அவர் 2 வருஷம் கழித்து வாலியுடைய தலைமையில் அப்பா கவிதை பாட ஒத்துக்கிட்டாங்க. அப்போ தலைவர் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவர் வணக்கம். வெற்றிலையின் அடுக்கை போல் சுற்றி கொசுவமிட்டு முற்றத்தில் தூத்தம் முன்வைக்கும் மாமியையும், ஐயங்கார் தூத்தம்பாங்க, வெட்டு தலையோடும் கிராப்தலை விண்ணென்ற இடுப்போடும் குட்டி குதிரை என குதிக்கின்ற குமரியையும். என்ன சொல்கிறாங்கன்னா, மரபு கவிதை புதுக்கவிதை 2 அவர் பாடுவார்க்காக. தாலி கட்டி வந்து சரிபாதி வாழ்வழிக்கும் வாலி தலைவருக்கு வணக்கம் ஒரு பாதி. ஏன்னா வாலிக்கு ஒரு பாதி கொடுத்தாலே முழு ஆற்றலும் போயிடும். சூப்பர். அப்போ பாதி வணக்கம் தான் கொடுத்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, பாடம் என் தொழிலாம் படமே உன் தொழிலாம் சூடந்தான் என் பக்கம் ஜோதியலாம் உன் பக்கம். சூப்பர். புதுப்பாடம் நான் எடுப்பேன், புது படத்தை நீர் விடுவீர், மதுப்பாடம் உன் பாடம் மனப்பாடம் என் பாடம். அருமை. இப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பாரதி 100ஆண்டு விழா கவியரங்கத்தில் பாரதியை வந்து
பாதாதி கேசவர்னு சொல்லுவாங்க. தலை முதல் கால் வரை வர்ணிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வேறு யாரும் பண்ண மாதிரி தெரியல. அந்த கவிதையை மட்டும் விரைவாக சொல்லிவிட்டு அடுத்த தம்பி வருவாங்க. இமயத்தலையும் குமரி காலும் சமயத் தசையும் சத்திய கொழுப்பும் ஓங்காரத்தின் ஊழி முழக்கம் தாங்கி விடுக்கும் தலைப்பாக்கட்டும் கந்தன் வேலும் காளி சூலமும் வெந்து பழுத்த விழிகள் இரண்டும் தாயின் மணிக்கொடி தாங்கும் இரும்பின் வாயின் நெளிபோல் வளைந்த மூக்கும் அமிழ்தை வெல்லும் தமிழால் இதயமும் உமிழும் நாற்கவி உதடுகள் இரண்டும் மல்லை ஓங்கு மதுரை கோபுர கல்லு கட்டாம் பல்லு கட்டும் பொய்யை கண்டு பொசு பொசுவென்றே பையை கரைபோல் வளைந்த மீசையும் பாட்டை தேக்கி பாய்ச்சி வளர்க்கும் மேட்டூர் அடையாம் விம்மும் கைகளும் கங்கை காவிரி சங்கமம் ஆகி பொங்கும் குருதி புரட்சி ஓட்டமும் பாரதம் 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 என்றே நீரலை போல நெஞ்சத் துடிப்பும் வாய்த்தவன் பாரதி. அதுபோல எத்தனையோ கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு இரங்கற்பா வாழ்த்துப்பாக்கள் ஏராளமாக எழுதியிருக்கிறார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு நீங்களே ஒரு வாழ்த்துப்பாயை கொண்டு தொடங்கினீர்கள். ஆனால் உங்கள் தந்தையாரை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அவங்க உங்கள் ஐயா பேர் ரங்கநாதன் செட்டியார். ஆமாம். அரசின்னு எப்படி அவங்க போட்டுக்கிட்டாங்க? அவங்களே தமிழின் பால் கொன்ற பற்றுதலில் வச்சுக்கிட்டாங்களா, இல்லை யாராவது அவர்களை இப்படி வச்சுக்க சொல்லி வற்புறுத்தினாங்களா? அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன். சொல்கிறேன். அதாவது முதல்ல எங்கள் அப்பாவுடைய பேர் கெசட்டில் என்னன்னா ரே சிங்கார வடிவேல். வடிவேலன் கூட கிடையாது. பின்னால் அவருடைய நண்பர் ஒருத்தர் அப்துல் கரீம். எல்லாம் என்ன அந்த கடிதம் வரும்போதெல்லாம் ரே தமிழ் முதல்ல வரக்கூடாது, அதனால் இரே சிங்கார வடிவேல்னு போட்டு கடிதம்லாம் வந்துச்சு. அப்போ அவர் நண்பர் அப்துல் கரீம் ரெங்கநாதன் என்பது அரங்கநாதன் தானே, நீங்களே சீனான் என்று அழைப்பார்கள் அப்பா முன்னால், அதையே அரசி என்று மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று அவர் சொன்னபடி உடனே எங்கள் அப்பா அரசியல் அதை மாற்றிட்டாங்க, அரங்கநாதன் சிங்கார வடிவேல் என்று சொல்லி. அது எப்படி மாற்றினார்களோ கவிதை உலகத்தின் அரசியாக உங்கள் தந்தையார் திகழ்ந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் உங்கள் தங்கச்சியா ஆட்சியா அவங்க தேவகோட்டையில் செஞ்சது ஆட்சி. அந்த மாப்பிள்ளை பேரை கூட ரங்கநாதனை அரங்கநாதன் என்று மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய சிறப்பு. சொல்லுங்க. எங்கள் ஆட்சியுடைய கணவர் பேர் ரங்கநாதன். எங்கள் ஆட்சி எல்லா பேரும் திருமதி கண்ணம்மை ரங்கநாதன் தான் கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி அப்பா தான் அரசி போடுறாமே அப்படின்னு சொல்லிட்டு அது யார் அப்பா போட்டாங்களா எங்கள் ஆட்சி போட்டாங்களான்னு தெரியாது. கண்ணம்மை அரங்கநாதன். அப்புறம் அவருடைய கவிதை எழுது மேடைகளில் மற்ற மேடைகள்லாம் கண்ணம்மை அரங்கநாதன். ஆனால் அவங்க எழுதும்போது அவருடைய அழைப்பு அவருடைய இதெல்லாம் அவர் ரங்கநாதன் தான் போட்டுக்குவாங்க. அதை நமக்கு கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? அதனால் அரங்கநாதன் என்பது எங்களுடைய தமிழ் உலகுக்கு அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இதுக்கு தமிழ் உலகுக்காக தான் அந்த இது பண்ணது. அந்த அரசிங்கிறத யார் இது பண்ணது? நீங்கள் அப்துல் கரீம் அப்பாவுடைய நண்பர். ஆமாம். அப்புறம் இன்னொரு செய்தி சொல்லணும்னா, இந்த ஊர் பேர் 96 ஊர் நம்ம செட்டிநாட்டு ஊர்கள், அது இப்போ குறைந்து 76 ஆகிவிட்டது. இந்த 76ஐயும் ஒவ்வொன்று பட்டியலிட்டார்கள். அது நான் துணையாக இருந்தேன் அப்பாவுக்கு. இது முதலில் 1984 தேவகோட்டில் ஒரு மணிவிழாவின் போது இந்த தொகுப்பு செய்து அதில் அந்த 2 வெண்பாக்களை வெளியிட்டோம். அப்போ கோட்டையில் இத்தனை, குடியில் இத்தனை, ஊரில் இத்தனைன்னு சொல்லி அதை கிளாஸிஃபை பண்ணி லிஸ்ட்டில் போட்டு அதை 2 வெண்பாவாக ஆக்கி அதை அப்பா எழுதினாங்க. அந்த பாட்டை சொல்கிறேன். இப்போ கோட்டையிலே 3, குடிகளிலே 6 ஆகும், பாட்டை வளர் பட்டி 10 நாட்டமிகும் ஊர் 10 ஏரி குளம் ஊருணி ஒவ்வொன்றாம் சேர் வயல்கள் 5 செப்பு மங்கலம் 3 வரம் 1 6 புறம் திங்கள் வகை ஒவ்வொன்று. திங்கள் வகைன்னா விராமதி குழிப்பிறை. திங்கள் வகை ஒவ்வொன்று. சீர் புரிகள் 4 அழகா புரியாத மாதிரி புரிகள் 4 பிற ஊர்கள் 10. இது மாதிரி எதுலையுமே அடங்காமல் கல்லல் கன்றமாணிக்கம் அப்படி அதை பிற ஊர்கள் 10. சிலை குறிச்சி விரையாச்சிலை பூலாங்குறிச்சி ஒன்றோடு அறம் வளர்ப்பார் ஊர் 76 என்று இந்த பாடலை நாங்கள் பல இடங்களில் பார்க்கிறோம். நிறைய பேருக்கு இந்த பாடல் எழுதியவர் எங்கள் தந்தையாருக்கு தெரியவில்லை. இதை மேடைகளில் சொல்கிறார்கள், அவர்களுக்கும் எங்கள் தந்தையார் எழுதிய பாடல்கள் தெரியவில்லை. இதை நான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 பாடல்களையும் எழுதியவர்கள் எங்கள் தந்தையார் பேராசிரியர் முனைவர் மகாகவி அரசிங்கார் அவர்கள். எங்கள் அப்பா மிகச்சிறப்பாக வாழ்த்துப்பாவிலே அந்த அப்படியே படம் பிடிக்கக்கூடியவர்கள். இப்போது பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருந்தாலும் இப்போ இத்தனை காலம் கண்டு அது ஃபேடாகிவிடும். ஆனால் எங்கள் அப்பாவுடைய கவிதை அவர்கள் பிடித்த படம் இன்றும் சிறப்பாக திகழும். அதுக்கு ஒரு 2 எடுத்துக்காட்டுகளை சொல்ல விரும்புகிறேன். எங்களூர் வேதமூர்த்தி மிகச்சிறந்த நாயனக்காரர். அவருடைய
தந்தையாரும் மிகச்சிறந்த ஆசீர்வத்துவான். அது அவருக்கு அவருடைய திருமணத்துக்கு வந்து அந்த வாழ்த்து எழுதும் பொழுது, யாருடைய திருமணத்திற்கு? வேதத்தினுடைய திருமணத்துக்கு, இப்பொழுது இருக்கின்ற வேதமூர்த்தி திருமணத்திற்கு உங்கள் தந்தையார் வாழ்த்து எழுதுகிறார்கள். ஆமாம், அதில் வந்து எழுதுறாங்க, உங்கள் அப்பா சாதத்தை ஊட்டாமல் நாதத்தை ஊட்டியவர். சூப்பர். அப்படி எழுதியிருந்தாங்க. இன்னொன்று வந்து எஸ்எஸ்பிஆர் சொல்லி எங்கள் பள்ளியில் வேலை செஞ்ச ஆசிரியர், எங்கள் அப்பாவுடைய நண்பர். எந்த பள்ளி? சிட்டாலாச்சி பள்ளி. கண்ணூர் சிட்டாலாச்சி பள்ளியில் அவர் மிக அற்புதமான மரவேலைகள் செய்யக்கூடியவர். அவருடைய குடும்பமே அவங்க வீட்டுக்கு அவருடைய மகன் கல்யாணத்துக்கு எழுதும்போது எழுதியிருப்பாங்க, கிடக்கும் மரத்தில் கிளி உருவம் செய்திடுவார், நடக்கும் பறக்கும் நம்மை பார்த்து கண் சுமிட்டும். சூப்பர் என்று எழுதியிருப்பார்கள். இந்த மாதிரி இத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம், நேரம் கருதி இத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம். அப்புறம் எங்கள் தந்தையார் வந்து 9 கோயில், நம்ம நகரத்தார் 9 கோயில்களுக்கும் அந்த சாமி அம்பாளை வச்சு அந்த ஊரை சொல்லி பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த 9 கோயிலையுமே ஒரு அன்பால் அடக்கியிருக்காங்க. அதை சொல்கிறேன். முதல்ல பிள்ளையார் பட்டி, பிணை வைரவன் பட்டி, எல்லையுள்ள நேமம், இரணியூர் மாற்றூர், இகரக்குடி 2, ஏனை 2. இது சொல்லுங்கள். இகரக்குடி வந்து இளையாற்றக்குடி, இழுப்பக்குடி, ஏனைக்குடி சூரக்குடி, வெள்ளக்குடி, நகரத்தார் கோயில் நகர். சூப்பர். இப்படி 9 கோயில் அடங்கியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு ஊருக்கும் பாடியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இளையாற்றக்குடிக்கு வந்து, இளையாமல் தங்குடியை எந்நாளும் காக்க மலையாக நம்பும் மனத்தில் நிலையாய் கைலாசநாதருடன் கல்யாணி அம்பாள் உயிலாக நிற்பாள் உவந்து. அடுத்து வந்து வைரவன் கோயிலுக்கு, வளரொளியார் வார்க்க வடிவுடையாள் தாங்க தளர்வின்றி வாழ்கின்ற தக்கோர் உலகில் வைரம் கொழிக்கும் வளரினத்தார் தம்முள் வைரவன் கோயில் வகை. அப்புறம் இரணி கோயில், ஆட்கொண்ட நாதருடன் அம்மை சௌந்தரத்தை பாக்கொண்டு நித்தம் பணிவோரை காக்க தரணியிலே வந்துரையும் தக்க திருக்கோயில் இரணியூர் என்றே இயம்பு. எங்களுடைய இழுப்புக்குடி கோயிலுக்கு, தாந்தோன்று ஈசர் சௌந்தர நாயகியாள் வான்தோய என்றும் வளர்கோயில் மீன் பாய ஏடு மலரும் இழுப்பை குடி நாட்டின் சூடாமணி என்றே சொல். இது ஒரு நயம் இருக்குது. இந்த நயத்தை சொன்னவர் முன்னாள் ராமசாமி தமிழ் கல்லூரி உடைய முதல்வர் தே. முருகசாமி. இந்த ஏடு மலர் அப்பாடுன பொருள் என்னன்னா, ஏடு மலரும்னா தாமரை, அந்த மீன் பாய ஏடு மலரும் அந்த குளத்தில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏடு மலர் கூடக்கூடிய அந்த இழுப்புடி பக்கத்தில் அவருடைய கோயில் அந்த கல்லூரி இருக்குது. அதனால அந்த இழுப்புடி அதை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு நயம் சொல்லுவார் தே. முருகசாமி. ஏடு மலர மீன் பாய ஏடு மலரும் இழுப்பை குடி நாட்டின் சூடாமணி என்றே சொல். சூடாமணி வரும் இன்னொரு பேர் இருக்குது. ஆமாம். அப்புறம் வந்து மாத்தூர், 1000ல் பாதியவர் 500. ஏன்னா பாதி மார்க்கு தான் 500 மார்க்கு தான் கிடைச்சது மாத்தூரில். 1000 மார்க்கு கிடைச்சது எங்கள் இழுப்பக்குடியில். அதான் அவர் தாந்தோன்றி ஈசர். ஆமாம். அதனால 1000ல் பாதியவர் 500 அன்னாரின் நாயகியே மாபரிய நாயகியாம் போயினிமேல் வேற்றூரில் சுற்றி வினையை பெருக்காமல் மாற்றூர்க்கே செல்வீர் மகிழ்ந்து. அருமை. ஆமாம். அப்புறம் வந்து வண்டுவிழி காமாட்சி வாழ்வர்களும் சண்டீசர் கொண்டாட என்றும் குலங்காக்க வண்டாய். அடுத்து வருவது பிள்ளையார்பட்டி, திருவீசர் தேவி சிவகாமவல்லி மருதீசர் என்போமேல் வாடா மலர்மங்கை என்று பெயர் 2 ஏற்றவரை பிள்ளையார் கன்றுவள்ளர் பட்டியிலே காண். ஜெயங்கொண்டார் அம்மை சௌந்தரத்தை பையச் சிறுத்தே பயன்கொண்டார், வையத்தார் சேவம் தினங்கண்டார் செல்வம் கொழிக்கின்றார் நேமந்தான் கோயில் நெறி. அடுத்து வேலங்குடி, வண்டுவிழி காமாட்சி வாழ்வருளும் சண்டீசர் கொண்டாட என்றும் குலம் வாழ கண் பார்த்து காலமெல்லாம் நின்று கருணை மழை பொழியும் வேலங்குடியாம் விளக்கு. அடுத்து நிறைவாக சூரியக்குடி, சீரை வளர்க்கின்ற தேசிக நாகருடன். அடுத்து வருவது நிறைவாக சூரியக்குடி, தேசு திகழ்கின்ற தேசிக நாதருடன் ஆசி பொழிகின்ற ஆவுடையாள் நாசி என பாறை வளர்த்து வரும் பக்தி வளர்கோயில் சூரைக்குடியை தொழு. பொதுவாக எங்கள் தந்தையாரை மிகவும் கோபக்காரர் என்று சொல்வது வழக்கம். ஆனால் எங்களுக்கு தெரிந்த வரையில் அவருடைய கோபத்தால் அவர்களுக்கு கொதிப்பு இனிப்பெல்லாம் வந்திருக்குமே தவிர அவருடைய கோபத்தாலே யாரும் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை. சத்தம் போடுவார்கள், நல்லதுக்காக தான் சொல்வார்கள். இதை எங்கள் தந்தையாருடைய அஞ்சலி கூட்டத்தில் எங்கள் அத்தை என்று தான் சொல்ல வேண்டும், முனைவர் பேராசிரியர் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள்
எங்கள் அண்ணனுக்கு வருவது கோபமில்லை, எங்கள் அண்ணனுக்கு வருவது கோபம் இல்லை, செம்மை சேர் சீற்றம். எங்களுக்கு அண்ணனுக்கு வருவது பேர் செம்மை சேர் சீற்றம் என்று ஒரு அருமையான பெயரை கொடுத்தார்கள். அதை மிக இந்த தருணத்திலே நீங்கள் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்பதாலே நாங்கள் சொல்கிறோம். மிக்க நன்றி. இது அவருடைய பிள்ளைகளாக பெற்றது நாங்கள் பெற்ற பேர். எங்களுக்கு ஊடக ஒளி இல்லை, நாங்கள் யாரிடம் போய் கேட்டு வாய்ப்பு கேட்பதில்லை. எங்களுக்கு வரும் வாய்ப்பை நாங்கள் பாடுகிறோம், கேட்போருக்கு சென்று பாடுகிறோம். அதனால் எங்களுக்கு இறைவன் எல்லா வளத்தையும் கொடுப்பான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, எங்கள் அப்பாவுடைய கவிதைகள் இன்னும் ஏராளமாக கவிதைகள் இருக்கின்றன. நாங்கள் 4 பாடிய கவிதைகள் இருக்கின்றன. அதெல்லாம் அவருடைய நூற்றாண்டு 2037 வருது. அதுக்குள்ளே அதெல்லாம் நூலாக்கி, இப்போல்லாம் நூலாக்குறது எளிமை 1000 புத்தகங்கள் அனுப்பதில்லை. அதை நூலாக்கி எல்லாத்தையும் நூலாக்கி தொகுத்து வச்சுக்கிட்டு அவருடைய மணிமண்டபம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு பொருளுதவியெல்லாம் நாங்கள் எங்களுக்கு இறைவன் அருள்னு சொல்லி அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சிறந்த கவிஞர் ஊடகம் இல்லாதனால வெளியுறவு தெரியாமல் இருக்கிறத வெளியுறவுக்கு தெரிய வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நாங்கள் செய்வோம். எங்கள் அப்பாவுடைய மாணவர்கள்லாம் எங்கள் துணையாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்த நம்ம நகரத்தார் டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.